எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல ஏக இறைவன் ஒருவன் மீதும் அவரது இறுதி தூதர் முகமது நபிகள் நாயகம் மீதும் நாடின் நல்லற தோழர்கள் தோழர்கள் மீதும் இங்கே ஒன்று குழுமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றமாக இன்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறோம். இறைவனுடைய அருளால் தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியில் 40 ஆண்டுகளாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகின்றோம். இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற தலைப்பை பார்த்தவுடன் இஸ்லாம் அல்லாத இந்து கிறித்தவ பௌத்த சமணங்கள் இனிமையாக இல்லையா என்ற தோற்றத்தில் நீங்கள் அதை பார்க்க வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக ஒவ்வொரு வழிகாட்டுதலும் மார்க்கமும் வேதங்களும் கொள்கை சித்தாந்தங்களும் அவரவர்களுக்கு இனிமையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இதை நாம் ஏற்று வாழ்ந்து வருகிறோம். நாங்கள் உங்களை அழைத்து முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்து மக்களையும் கிறித்தவர்களையும் மதம் வேண்டாம் என்று சொல்வர்களையும் அழைத்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதாக இருந்தால் இனிய மார்க்கம் என்று தலைப்பு போட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தலைப்பை நாங்கள் போட்டிருக்கிறோம். ஏனென்றால் இஸ்லாம் என்றால் தீவிரவாத மார்க்கம், கரடுமுரடான மார்க்கம், அன்புக்கு எதிரான மார்க்கம் என்றெல்லாம் தவறான ஒரு பார்வை சமூகத்தில் திட்டமிட்டோ திட்டமிடாமலோ பரவிய காரணத்தினால் தலைப்பை இனிய மார்க்கம் என்று வைக்க வேண்டிய அவசியத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதனால் இந்த தலைப்பை அமைத்திருக்கிறோம். மற்றபடி பிற மதங்களை இழிவுபடுத்துவதோ பிற மத மக்களை உச்சைப்படுத்துவதோ இந்த வாசகத்துக்கான நோக்கம் இல்லை என்பதை உங்களுக்கு முதலாவது உங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் 40 ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியிலே இந்த 40-50 ஆண்டுகளாகத்தான் இயக்கங்கள் பெருசாக வளர்ந்துருக்கு. இந்து மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, வேற மத கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி, இது பல்வேறு இயக்கங்கள் எப்போ வந்துச்சுன்னா சமூக விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காக இயக்கங்கள் உருவாக்கப்படுகிறது. அப்போ அப்படி வருகிற பொழுது அது ஆரோக்கியமாக அந்த சமூகத்தை வழிநடத்தினால் இயக்கங்கள் தப்பு கிடையாது. ஒரு இயக்கம், ஒரு சமூக அமைப்பு என்பது அந்த சமூக மக்களை கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் எல்லாத்திலையும் சமநிலைப்படுத்துவதற்காக ஒரு இயக்கம் உழைக்குமானால் எல்லா இயக்கங்களும் வரவேற்கத்தக்கவையாக இருக்கும். ஆனால் இந்த இயக்கங்களின் பார்வையில் இஸ்லாத்தை கொண்டு போய் நிறுத்தினால ஆளாளுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு இஸ்லாத்தின் மீதும். அதே மாதிரி இந்து மதத்தின் மீது இயக்கங்கள் கோலோச்சுவதாக நினைத்து கொண்டு அவங்கவுங்க இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து வளைத்து நெளித்து வேதங்களுக்கு எதிராகவும் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராகவும் பல்வேறு தவறான சித்தாந்தங்களை, சமத்துவத்துக்கு எதிரான கோட்பாடுகளை மக்களுக்கு மத்தியில் ஆங்காங்கே பரப்பி விட்டு விடுகிறார்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ அது பரவி போயிடுச்சு. ஒரு 50 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மதங்களை தாண்டிய உணர்வுகள் இன்னைக்கு மங்கி போச்சு. ஒரு சமூகம் இன்னொரு சமுதாயத்தை சித்தப்பா என்றும், மாமன் மைத்தான் மைத்துனர் என்றும், வாங்க சித்தப்போ என்றும் அழைத்த காலமெல்லாம் உண்டு. இன்னைக்கும் மாமா மருமக உறவு சொல்லி அழைக்கிற அமைப்புகளில் முஸ்லிம்களும் பிற சமூக மக்களும் வாழ்கிறாங்க. கிராமங்கள் எல்லா ஊரையும் வாழ்றாங்க. சென்னையில் எடுக்கலாம், திருநெல்வேலி, ராமநாதபுரம், தேனி மாவட்டம், சியான்னு கூப்பிடுவாங்க. தேனி மாவட்டத்தில் சியான்னு சொல்லுவாங்க. முஸ்லீம்களை பிற மக்கள் சியா, வாங்க சியா அப்படிம்பாங்க. இந்த வார்த்தைகள்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நாமெல்லாம் அங்கேருந்து கிராமங்கள்லேருந்து வந்தால் சென்னையில் குடி அமைந்திருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு மத்தியில் தொப்புள் குடி உறவை காட்டுது. சமீப காலமாக இந்த இன்டர்பிரிட்டேஷன் நாம கொடுத்த இயக்கங்கள் வளைந்து கொண்டு சமூகங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தின பிரிவுகள் இருக்குத, இது கொஞ்சம் கொஞ்சமாக மனக்கசப்புகளை ஏற்படுது.
நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், இந்த சமுதாயத்துக்கு ஆரோக்கியமான விஷயத்தை நம்ம கொடுக்கணும் என்றால், நம்மை பற்றி நம்மளோடு வாழ்கிற, நம்மளோடு அனைதினமும் வியாபாரம் செய்கின்ற, பழகுகிற, கஸ்டமராக இருக்கிற, அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கின்ற, நண்பர்களாக இருக்கின்ற, எத்தனையோ பஸ்ஸில் பயணங்கள் செய்கிறோம், ட்ரெயினில் செய்கிறோம். இப்படி அனுதினமும் எல்லா மத மக்களும் தொடர்பிலே தான் இருக்கிறோம். யாரும் தீவிரவாதிகளா இல்லை, யாரும் குண்டு போட்டுக்கிட்டு இல்லை, யாரும் கெட்ட உணர்வுகளோடு இல்லை, தாய் பிள்ளையாக தான் பழகிறோம். எந்த கெட்ட அபிப்பிராயம் யாருக்கும் யார் மீதும் இல்லை. அவன் யாரோ தவறான முறையில் நம்மளை பற்றி அங்கொன்று இங்கொன்றுமாக சமூகங்களுக்கு மத்தியிலே மத நல்லிணக்கத்துக்கு எதிரான அம்சங்களை தூவி விட்டு போகிறாங்க. இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை, எல்லா மக்களையும் அழைப்பு கொடுத்து ஒரு விருந்தளித்து அவர்கள் நல்ல முறையில் கண்ணியப்படுத்தி அவங்களுக்கு மக்கள்கிட்ட மனசில் இருக்கிற குறை நிறைகளை பேசி தீர்த்துக்கிட்டோம்னா மீண்டும் நம்முடைய உறவுகளில் விரிசல் தேவையில்லை. ஒருவர் இந்துவாகவே இருந்து ஒரு முஸ்லீமோட நண்பராக இருக்கிறார், ஒரு முஸ்லீமாகவே இருந்து ஒரு இந்தோடு நண்பராக இருக்கிறார். எந்த மதத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் கிறிஸ்தவராகவே இருந்து கொண்டு முஸ்லீமோடு உறவாடலாம், அதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் மனசு சம்பந்தப்பட்டது. ஒருவர் கடவுளே வேணாம்ங்கிறாரு, அவர் நம்பிக்கை கடவுளே வேணாம், எனக்கு இது கடவுள் இல்லாமல் இருக்கதான் நிம்மதியாக இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவர் மனசுக்கு அது நெருக்கமாக இருக்கு. அவர் அப்படியே இருந்து கொண்டு தான் அவரை டீல் பண்ணணும். இல்லை கடவுள் இல்லைன்னு எப்படி சொன்ன அன்று சொல்லி நாம் விளக்கலாம், புரிய வைக்கலாம், எடுத்து சொல்லலாம், வலுக்கட்டாயப்படுத்த முடியாத. இதெல்லாம் அவருடைய மனசுக்கும் அவருடைய இறைவனுக்கும் சம்பந்தப்பட்டது. அவர் எடுக்கிற அந்த முடிவு சித்தாந்தம் என்பது மனசுக்கு நெருக்கமாக, மூளைக்கு நெருக்கமாக இருக்கும். இதை கொண்டு போய் மறைவான நம்பிக்கையை கொண்டு போய் அதுக்காண்டி நீ பெரியவிடா நான் பெரியவிடாங்கிற தத்துவத்தை பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே சமந்தான். முஸ்லீம் உயர்ந்தவர், இந்து உயர்ந்தவர், கிறிஸ்தவர் உயர்ந்தவர் வேண்டாம், எல்லாத்தையும் சொல்லாமே தவிர ஒரு முஸ்லீமை விட இந்து உயர்ந்தவர், இந்துவை விட முஸ்லீம் வந்து உங்க சாமி பெருசா எங்க சாமி, இதுக்காக நம்ம வந்தோம். யார் சாமி பெருசுன்னு சொல்றதுக்கு? சாமி பெருசுங்கிறது சாமியே அமைதியா இருக்கு. நாம போய் சாமி காட்டி சண்டை போடலாமா? போடக்கூடாது. சாமி அமைதியா தானே இருக்குது. நாம தானே சாமியை வச்சு ஏன் சாமி பெருசா உன் சாமி பெருசாண்டா அது எதுக்கு அப்படி சாமியை விட்டு சொல்லிச்சா? அப்படி என் சாமி தான் பெருசுன்னு போய் சொல்லு, எந்த சாமி சொல்லிச்சு? அப்படி நம்மளா புரிஞ்சுக்கிட்டு நாமளா பெருசாக்கிட்டு உறவுகளுக்கு மத்தியில வந்து இணக்கத்தை விரும்புவதற்கு பதிலாக சாமி சண்டைகள் நமக்கு தேவையில்லை. நம்மளாம் ஆசாமி, நமக்கு தெரிஞ்ச ஏதோ அதை சொன்னா போதும். அதனால சாமியை கட்டி காக்க வேண்டிய அவசியம் நமக்கு தேவை. அதான் ஒரு சுகிசு ஐயா கூட அடிக்கடி சொல்லுவார், யாரெல்லாம் கடவுளை காப்பாற்ற புறப்படுகிறார்களோ நயவஞ்சகர்கள், எந்த கடவுள் நம்மை காப்பாற்றுகிறாரோ அவர் தான் ஒரிஜினல் கடவுள் என்று சொல்லுவார். சுகிசு ஐயா அடிக்கடி இந்த சுலோகத்தை சொல்றார். உண்மைதானே? கடவுளை நாம காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே. கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு, சூரியனை படைச்சிருக்காரு, சந்திரனை படைச்சிருக்கிறாரு, அந்த சராசரங்களை படைச்சிருக்கிறாரு, மனித உயிர்களை படைக்கிறாரு, தாவரங்களை படைக்கிறாரு, எல்லா ஜீவராசிகளையும் படைக்கிறாரு, பாதுகாக்கிறாரு, அழிக்கிறாரு. எல்லாத்துக்கும் அவருக்கு அந்த தன்மை இருக்கு. அப்படித்தானே? பிரம்மமாக, விஸ்வமாக, சிவமாக கடவுள் இருக்கிறார். அப்படி இருக்க போகும்போது நாம போய் கடவுளை காப்பாற்றணும் என்று வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேட்டி கட்டிக்கிட்டு வாங்கணும் பெருசா ஏங்கணும், இந்த சப்ஜெக்ட் மனிதர்களை பிளவுபடுத்தும். கடவுள் நம்மை மனிதர்களாகத்தான் பார்க்கிறார். நாம தான் என்ன செஞ்சிருக்கிறோம், நமக்கு ஒரு லேபிள் குத்தி முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் போட்டு ஆளுக்கு ஒரு லேபிளை கொடுத்து சண்டை போடுங்க என்று நாம ஒரு அமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கோம். அப்ப இதுல நீங்க அடிப்படையாக நம்ம புரிய வேண்டிய விஷயம், மதங்களை வைத்து மனிதர்கள் சண்டை போட தேவையில்லை என்பதுதான் முதல் கோட்பாடு. தத்துவம் என்ன சொல்லுது? எல்லா மத தத்துவங்களும் என்ன சொல்லுதுன்றால், மதங்களும் ஆன்மீகமும் கடவுள் நம்பிக்கையும் தீர்க்க தரிசனங்களும் ஒரு மனிதனுடைய ஆழ்மன சந்திப்பு வகைகள், ஆழமாக மனசுல இருக்க வேண்டிய விஷயங்கள். இதை கொண்டு போய் இன்னொருத்தட்ட போய் என்ன செய்ய தேவையில்ல. இதை வைத்துக்கொண்டு நான் உயர்ந்தவனை தாழ்ந்தவன் என்று சொல்வதற்கு எந்த மதமும் இடம் கொடுக்கவில்லை. இது முதலாவது அம்சம், நல்லா புரிஞ்சுக்கிறோம். இது ஒவ்வொருத்தருடைய அந்தரங்க விஷயங்கள். இந்த அந்தரங்கத்தை வெளிப்படுத்தி பிறரை கிழிப்பதற்கு, பிறருடைய மனங்களை வந்து பல்லு பிடிச்சு பார்க்கறதுக்கு நமக்கு அந்த அதிகாரத்தை கடவுள் வழங்கவில்லை என்பதை நம்ம முதல்ல புரியணும். அதனால் மதத்தால் நமக்குள் எந்த பிளவும் தேவையில்லை என்பது முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு, இந்துக்களுடைய நிலைப்பாடு, கிறிஸ்துவனுடைய நிலைப்பாடு, சீக்கியருடைய நிலைப்பாடு, பௌத்தர்களுடைய நிலைப்பாடு, எல்லா மனிதர்களுடைய நிலைப்பாடு இதாத்தான் இருக்கணும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். நீங்க எந்த மதத்தை ஏற்கலாம், எந்த மதத்தை விரும்பலாம், எந்த மதத்தை பிரச்சாரம் பண்ணலாம், எந்த மதத்தையும் பிறருக்கு எடுத்து சொல்லலாம்.
அவ்வளவுதான் நமக்கு அதிகாரம் இந்திய அரசாங்கம் வழங்கியிருக்கே தவிர ஒரு மனிதனை மனச்சங்கடத்துக்குள்ளாக்க கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். மதத்தால் நாம் பிரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று இஸ்லாம் இந்த மனித குலத்துக்கு முதல்ல வழிகாட்டுது. எல்லா மார்க்கங்களும் வேதங்களும் அதைத்தான் சொல்லுது, மாத்தமாதான் சொல்லணும். இப்ப இனிய மார்க்கம் என்று போட்டதுனால முஸ்லிம்கள் மீது உலக அளவுல தவறான குற்றப்பத்திரிகைகளை நிறைய வச்சுட்டாங்க. தீவிரவாத மார்க்கம், கரடு முரடான மார்க்கம், அடிப்படைவாதிகள், இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் அங்கங்க டிவி சேனல்கள்ல அறிவுஜீவிகள்ன்ற பேர்ல புத்தகங்களாகும். அதாவது முஸ்லிம் சமுதாயத்திலே கூட தவறாக புரிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதையெல்லாம் நாம மக்களுக்கு விளக்கி சொல்லி அவங்களுடைய மனங்கள்ல இருக்கிற தவறான எண்ணங்களை போக்க வேண்டியது நம்ம கடமை என்பதனால் இது போன்ற நிகழ்ச்சியை நம்ம நடத்தணும். இறைவனுடைய அருளால இந்த 40 ஆண்டுகால பிரச்சாரங்களுக்கு கிடைத்த வெற்றியாக மீண்டும் நமக்கு மத்தியிலே 3 மத மக்களுக்கு மத்தியிலே இருந்த கசப்புணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி இன்றைக்கு புரிதல் வந்திருக்கு, நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கு. என்ன புரிதல் ஏற்பட்டிருக்கு என்றால் யாரும் எதையும் ஏற்கலாம் மறுக்கலாம். 100% முழுமையான சுதந்திரம் மனித குலத்துக்கு இருக்குது. அது இந்தியர்களாக இருக்கட்டும், ஐரோப்பியர்களாக இருக்கட்டும், ஆப்பிரிக்கர்களாக இருக்கட்டும், எல்லாரும் ஒன்றை ஏற்கவோ மறுக்கவோ, ஒன்றை சரியா தப்பா என்று அந்த அசை போட்டு பார்க்கிற சிந்தனை உணவும் கடவுள் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவங்கவுங்க கூடதான் அவங்கவுங்க நேசிங்க, சொல்லுங்க. நமக்குள்ள அதற்காக எந்த பிரச்சனைகளும் வெறுப்புகளும் நமக்கு தேவையில்லை என்பதை முதலாவது இந்த செய்தியினூடாக இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம்ங்கிறத பார்க்கணும். இதை முதல்ல உங்க மனதுல ஞாபகப்படுத்திக் கொண்டு எப்போதும் இந்த நிகழ்ச்சி ஒரு முன்னுரை மாதிரி நடத்துவோம். அதுல இதையும் முன்னுரை எடுத்துக்கொண்டு ஒரு இஸ்லாத்தை பற்றி ஒரு அடிப்படையான ஒரு செய்தி மட்டும் ஒன்று சொல்லிட்டு கேள்விப்பட நிகழ்ச்சி வரும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க உங்க மனசுல என்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை உங்களுக்கு என்ன மனசுல இருக்குதோ அதே ஃபோர்ஸ்ல தயங்காம கோபத்தோடு எப்படினாலும் கேட்கலாம். நாங்க ஒன்றும் பயப்படாம என்ன செய்ய போறோம். நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. எப்படி எது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களோ, முஸ்லீம்கள் மனம் கஷ்டப்பட்டுருமோ அப்படின்லாம் நீங்க நினைக்கவே தேவையில்லை. நீங்க விருந்தாளிகள், உங்களுக்கு கண்ணியப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. நாங்க அழைச்சிருக்கோம். அதனால உங்க மனசுல எப்படி இருக்கு அப்படியே நீங்க கேட்கலாம். பளிச்சுன்னு கேளுங்க, தப்பு கிடையாது. ஒளிச்சு மறைச்சு இப்படி நினைப்பாங்களா அப்படி நினைப்பாங்களோ, மனசு கஷ்டமாயிருமோ என்றெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. நாங்க எந்த கஷ்டம் பட மாட்டோம். சரியெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு தான் நாங்க இந்த கொள்கையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த பக்குவத்தோடு நாங்க இருக்கோம். அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. உங்க மனசுல எப்படி இருக்கு அப்படியே கேளுங்க. கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அடிப்படையை மட்டும், இன்ட்ரோடக்ஷன், இஸ்லாம் பற்றிய முன்னுரையை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். இஸ்லாம் என்ன கொள்கை இந்த உம்மத்துக்கு மனித குலத்துக்கு வைக்கிறது என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையை வைக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரபி மொழி, சான்ஸ்கிரிட் மாதிரி, கிரேக்கம், லத்தீன் மாதிரி, எத்தனை மொழி, எபிரை மொழி மாதிரி, இது அராபிக் மொழி, அரபி மொழி. 1400 ஆண்டு காலமாக அதற்கு முன்னாலும் அரபி மொழி இருக்கிறது, செம்மொழி. அந்த வேதத்தில் இறுதி தூதர் முகமது நபிகள் நாயகம் என்று மகாமரசு புகழப்பட்ட ஒரு அனாதையான ஒரு முகமது என்பவர் வருகின்றார். அவர் சொன்ன செய்தி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல், வணக்கத்துக்குரியவன் ஒரு இறைவனை தவிர அவர் யாரும் இல்லை. நான் முகமதாகிய நான் அகிலத்தின் இறுதி தூதர், மனித குலத்தை வழிகாட்ட வந்த கடைசி தூதர், தீர்க்கதரிசி என்று இந்த மனித குலத்துக்கு அறிவிக்கிறார். இதை யார் ஏற்கின்றாரோ அவருக்கு பேர் முஸ்லீம். நல்லா புரிஞ்சுக்கிறோம். இதை ஏற்பவருக்கு பேர் முஸ்லீம். இதை யார் மறுக்கிறாரோ அவருக்கு பேர் இறை மறுப்பாளர், இறை தூதர் மறுப்பாளர் என்று பொருள். காஃபிர் என்ற வாசகத்தை குர்ஆன் பயன்படுத்தும். இந்த ரெண்டையும் ஏற்பவருக்கு பேர் முஸ்லீம் என்று. முஸ்லீம்னா கட்டுப்பட்டவர் அர்த்தம். இதை மறுத்தவருக்கு பேர் இறை மறுப்பாளர், காஃபிர் என்று 2 பதங்களை குர்ஆன் நமக்கு வழிகாட்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன? வணக்கத்துக்குரிய இறைவன் ஒருவன் தான். அந்த என்ன சொல்லுதென்றால், இந்த முழு உலகத்தையும், சூரியனையும் சந்திரனையும், இந்த மனிதர்களையும், எல்லா ஜீவராசிகளையும், புலிகளையும் புள்ளி இனங்களையும் வல்லினங்களையும் ஊர்வனவையும் பரப்பனையும் அவனே ஒருவனே படைத்தான். எல்லாவற்றையும் படைத்த ஏகன் ஒருவனே, பரம்பொருள் ஒருவனே என்று குர்ஆன் சொல்லுது. ஒருவர் தான் படைச்சார் எல்லாத்தையும். 2 பேர் படைக்கல, நிறைய பேர் படைக்கல, ஆயிரக்கணக்கான பேர் படைக்கல, ஒரே ஒருவர் தான் என்று குர்ஆன் சொல்லுது. அவர் தான் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறார். படைத்தார், காத்தார், அழிக்கார், பாதுகாக்கிறார், பரிபக்குவப்படுத்துகிறார். எல்லாமே ஒருவன் தான். படைத்தலும் காத்தலும் அழித்தலும் பரிபக்குவப்படுத்துதலும் ஒருவர் கையில தான் இருக்குது. அவர் பேர் தான் இறைவன், கடவுள், காட். தமிழ்ல பிதா, என்ன தந்தை, அப்பன், ஐயன், என்ன பரலோகன்,
பரம்பொருள், சிவமே என்றெல்லாம் சொல்றோம்ல, ஆதி சங்கரன் என்றெல்லாம் தமிழ் இருக்கா இல்லையா? இதுக்கெல்லாம் நீங்க மொழிபெயர்த்துனா கடவுள் ஒன்று வரும். ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே வள்ளுவர் சொல்றார். வள்ளுவர் பெருந்தகை சொல்றார். ஆதி என்றால் முதலாமானவன், முதலாமன், ஃபர்ஸ்ட். குர்ஆன் சொல் அல் அவ்வல் வல் ஆஹிர் வல் லாஹிர் வல் பாத்தின். அவரே ஆரம்பமானவர், அவரே கடைசியானவர், அவரே உள்ரங்கமானவர், அவரே வெளிப்படையானவர். குர்ஆன்ல அரபிக் மொழியில இருக்கு. இதைதான் எல்லா வேதமும் சொல்லும். ஒப்பிலி அப்பன் துணை, வண்டியில் எழுதியிருக்கிறாங்க. ஒப்பிலி அப்பன் துணை, ஒப்பில்லாத அப்பன் என்று சொல்றாரு. ஒப்பில்லாத அப்பன்னா, அப்பன் என்றால் ஐயன், கடவுள், தேவன், பரம்பொருள் அர்த்தம், பிதான் அர்த்தம். அப்ப ஒப்பிலி, ஒப்பு இல்லாத அப்பன் என்று சொல்லி, ஒப்பு அந்த பேர்ல வருது. எப்படி வருது? ஒப்பு இல்லாத அப்பன், கடவுள், ஒப்புமை இல்லாத ஒருவன். குர்ஆன் சொல்லுது லைஸ கமிஸ்லி ஷைஉன், இறைவனை போன்று வேறு எதுவும் இல்லை, எதுவும் இறைவனை போன்று இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று குர்ஆன் சொல்லுது. அப்போ எல்லாமே அப்படிதான் சொல்லும். எல்லா இந்து வேதங்கள்ல, பைபிள்ல எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கடவுள் ஒன்று தான் இருக்கு. குர்ஆன் சொன்னது கடைசி வேதம் முகமது நபிக்கு அருளப்பட்ட வேதம். எப்போ கடைசி தீர்க்கதரிசி முகமதோ அவருடைய வேதம் கடைசி. அதுக்கு பின்னாடி ஒரு வளையல் கல்கி அவதாரம் சொல்லுது பாருங்க. சையதஸ்வத்ரா உபதனீஸ் 4வது பாகம் 19, யஜுர்வேதா 32:3, there is no likeness of him, கடவுள் ஒருவனை தவிர, அவனை தவிர யாரும் இல்லை, அவனை போன்று யாரும் இல்லை என்று யஜுர்வேதா சொல்லுது. 4 வேதம் இந்து வேதா இருக்குல்ல இல்லையா? ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள். அதுல ஒரு ஸ்லோகம் இருக்கு, there is no likeness of him, அவனை தவிர அவனை போன்று யாரும் இல்லை என்று யஜுர்வேதா சொல்லுது. சரியா? எந்த செவதேஸ்வத்ரா என்ற உபநிதேஷ். சரியா? இது வந்து யஜுர்வேதத்துல ஒரு பகுதி, 32வது பாகம். அதே மாதிரி நீங்க சந்தியோக்கியா உபநிதேஷ் 6ல 6வது ஸ்லோகம் 2:1 சொல்ல பார்த்தா எக்கம் எவதித்தியம் என்று சொல்லுது. எக்கம் எவதித்தியம் என்றால் ஹீஸ் ஒன்லி வித்தவுட் எ செகண்ட், கடவுள் என்றாலே ஒரே ஒருவன் தான், அவனை தவிர யாரும் இரண்டாவது என்று ஒன்று இல்லை என்று என்ன எந்த வாதம் சொல்றது? சந்தோக்கியா உபநிதேஷ் என்கிற இந்த உபநிதேசம் சொல்லுது. அப்போ நாம புதுசா ஒன்று சொல்லலை. முகமது நபிக்கு முன்னால் வந்த வேதங்கள் மனித கரங்களால் மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை திருமறை குர்ஆன் சொல்லுது. மாற்றி வசதிக்கேற்ப திருத்தியோ மாற்றியோ மறைத்தோ மனிதர்கள் உள்ள பூந்து விளையாடி விட்டார்கள், வசதிக்கேற்ப மறைத்து விட்டார்கள் என்று சொல்லுவோம். அப்போ கடைசி எல்லா வேதங்களையும் மெய்ப்பிக்க வந்த வேதம் முகமது நபிக்கு அருளப்பட்ட ஹோலி குர்ஆன், திருமறை குர்ஆன் என்று சொல்றோம். கல்கி அவதாரம் சொல்றார். இது வந்து முதல் அடிப்படை. வணக்கத்துக்குரியவன் ஒரே உடையவனை தவிர வேறு யாரும் இல்லை. நம்ம இந்த வேதத்தில் நம்ம சொல்றோம். எப்படி சொல்றோம்? பிரம்மன், விஷ்ணு, சிவன். பிரம்மன் யாரு? பிரம்மா என்றால் படைத்தவன், கிரியேட்டர், த மோஸ்ட் கிரியேட்டர்ஸ், கடவுள் படைப்பாளன் என்று சொல்றோம். பிரம்மன் என்றால் தனி நபரை குறிக்கல, கடவுளுடைய ஒரு கேரக்டரை, பண்பை குறிக்கும். பிரம்மம் என்றால் படைத்தல் என்று பொருள். விஷ்ணு என்றால் பாதுகாப்பு அர்த்தம். விஸ்மம் என்றால் பாதுகாத்தல் என்று பொருள். சிவன் என்றால் சிவம், படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்துவன், அழிப்பவன், பெரிய கடவுள் சிவக்கடவுள். சுடுகாட்டு சிவன் என்றெல்லாம் நம்ம நம்புறோம் இந்துக்கள், அப்படித்தானே? அதுக்கு ஒரு நம்பிக்கையில் நம்ம வச்சிருக்கிறோம். என்ன செஞ்சிருப்போம்? சிவபக்தர்கள் என்ன செய்வாங்கன்னா அதுக்கு போடுற காணிக்கை எப்படி இருக்குன்னு கேட்டால், எருக்கஞ்செடி இருக்கு இல்லையா, எருக்கஞ்செடியினுடைய அந்த பூவை கோர்த்து மனித வாழ்க்கை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ளதுதான் என்பதை சிம்பாலிக்கா சொல்றதுதான் என்று சொல்லி எருக்கஞ்செடிக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாற்றை நம்புகிறார்கள் இந்த மக்கள். நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டால், பிரம்மமும் சிவமும், பிரம்மம், விஸ்மம், சிவம் மூன்று ஒரே ஆள் தான் சொல்றோம். படைப்பவனும் ஒருவனே, காப்பவனும் ஒருவனே, அழிப்பவனும். மூன்று கேரக்டர், ஒருவனுடைய மூன்று செயல் திட்டங்கள் ஒன்றுதான் என்று நாங்கள் சொல்றோம். நீங்க மூன்றா பிரிச்சு சொல்லுங்க. நாங்க மூன்றும் ஒருவனைத்தான் குறிக்கிறது என்று சொல்லுவோம். சின்ன வித்தியாசம் தான், வேற ஒன்றில்லை. புரிந்து கொள்வதற்காக இது விளக்குறேன். இந்து மத பண்டிட்டுகள்கிட்ட நிறைய விளக்கம் கிடைக்கும், கேட்கணும். இதை நாம புரிந்த வகையில நாம சொல்றோம். அப்போ இஸ்லாம் சொல்றது படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் ஒரே இறைவன் தான். இதுல 2 பேர் 3 பேர் நிறைய பேர் வைக்க போகும்போது ஒரு கடவுளுக்குள்ள ஆற்றல் குறைந்து விடுகிறது. படைப்பவர் படைப்பது மட்டுமே அவருடைய தொழிலாக இருக்குமானால்
வேலையாக இருக்குமானால் பாதுகாக்க வேண்டியவர் நிர்பந்தப்படுத்தப்படுகிறார். படைத்து கொண்டே இருப்பார், பாதுகாப்பவர் நிர்பந்தப்படுத்தப்படுகிறார் பாதுகாப்பதற்கு. அதனால படைப்பவரே முடிவு செய்து பாதுகாப்பதை அவரே முடிவு செய்தால் எந்த நிர்பந்தமும் இல்லை. கடவுளுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. கடவுளை யாராலும் நிர்பந்தப்படுத்தியல. அழிப்பவர் நிர்பந்தப்படுத்தப்படக்கூடாது. எப்போ அழிப்பவர் 60 வயசுல அழிக்கணும்னு முடிவெடுத்து விட்டார் என்றால், இப்போ விஸ்வத்தை செய்யக்கூடிய ஒரு தனி நபராக இருந்தால், பாதுகாப்பவர் 70 ஆண்டுகள் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்தால், இப்போ அழிப்பவர் என்ற அந்த அழிக்கிற தொழிலை தனி கடவுளுக்கு கொடுப்போமானால் அவர் என்ன செய்வார்கள்? தோற்கின்றார். 10 ஆண்டுகள் அவர் பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அழிக்கக்கூடிய தொழிலை தாமதப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. எனவே கடவுளை தாமதப்படுத்தவோ நிர்பந்தத்தில் உள்ளாக்கவோ இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் எவருக்கும் அதிகாரம் இல்லை. கடவுளை போய் நம்ம அதிகாரம் பண்ண முடியாது. எல்லா அதிகாரத்துக்கும் சொந்தக்காரங்க தான் கடவுளா இருக்கணும். அதனால நாங்க எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டால், படைப்பது அவர் விருப்பம் போல் படைப்பார், அவர் விருப்பம் போல் பாதுகாப்பார், அவர் விருப்பம் போல் அழிப்பார். இந்த 3 கிராஸ் ஆகக்கூடாது. 3 தொழிலையும் கடவுள் அவருடைய சுய தொழிலாக கொண்டவர். கடவுளுக்கு யாரும் நிர்பந்தத்தை கொடுக்க இயலாது. கடவுள் தான் எல்லாத்தையும் நிர்பந்திப்பார் என்று நாங்கள் என்ன செய்யறோம்? கொஞ்சம் இடம் மாற்றி புரிய சொல்கிறோம். திருமுறை குர்ஆன் இதை போது கடவுள் ஒண்ணுதான், எல்லா வேதங்களும் அதை சொல்லுது. புதுசா நம்ம ஒன்றும் சொல்லலை. பழைய வேதங்களை மெய்ப்பிக்க வந்ததுதான் ஹோலி குர்ஆன், முகமது நபியுடைய வேலை இது. முகமது நபிகளை பற்றி வேதங்கள்லையும் நிறைய முந்தைய வேதங்கள்லையும் இஞ்சில், தௌராத் போன்ற பழைய ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட்ங்கிற பைபிள்லை கூட நிறைய வசனங்கள் சுலோகங்கள் இருக்குது. நிறைய அவருடைய அவர் செய்த போர்க்களங்களை பற்றிய வசனங்கள் முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அதர்வ வேதம் புத்தகம் 20 பாடல் 21 வசன எண் 30 குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்காவின் எதிரிகளை தோற்கடிப்பார் என்று. ஓ இந்திரா, 20 அரசர்களையும் 60,099 பேரையும் வீழ்த்திய தேர் சக்கரத்துடன் போரிட வந்த அந்த புகழ் பெற்றவர் ஒரு அனாதை என்று ஒரு வசனம் இங்க இருக்குது. அதர்வ வேதம் புத்தகம் 20 பாடல் 21 வசனம் 9ல இந்த செய்தி இருக்கு, இந்த வசனம் இருக்கு. அதே மாதிரி ரிக்வேதம் 1 கீதம் 53 வசனம் 9ல இங்க பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்படும் சமஸ்கிருத வார்த்தை என்ன இருக்குது? சுஸ்ரமா என்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. அல்லது பாராட்டத்தக்கது, நன்கு பாராட்டப்பட்டது. அரபி மொழியில முஹம்மத் புகழுக்குரியவர் என்று பேர், பாராட்டப்பட வேண்டியவர். முகமதுங்கிற அரபி சொல்லுக்கு என்ன சொல்றாங்க? சுஸ்ரமா என்ற சான்ஸ்கிரிட் வார்த்தையை ரிக்வேதம் பயன்படுத்துது. அது மாதிரி சம்வேத புத்தகம் 2 கீதம் 6 வசனம் 8ல அகமது தனது இறைவனிடமிருந்து நித்திய சட்டத்தின் அறிவை பெற்றார். ஷரியத்து சட்டம் முஸ்லிம்கள் சொல்றாங்கல்ல, நித்திய சட்டம், இந்த உலக அழியினால் வரைக்கும் அழிக்க முடியாத சட்டத்தை பெற்றிருக்கிறார். நான் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றதை போல அவரிடமிருந்து பெற்றேன் என்று செய்றாரு. சம்வேத புத்தகம் 2 கீதம் 6 வசனம் 8 இப்படி ஏராளமான வசனங்கள் இருக்கு. அகமது என்ற பெயரை குர்ஆன் சொல்லுது. இஞ்சில், தௌராத் போன்ற முந்தைய வேதங்களும் சொல்லுது. மூசே, ஈசா, ஜீசஸ் கரளப்பட்ட வேதங்கள்லையும் அகமது என்ற பெயர் இருக்கு. இஞ்சில் வேதத்துல எபிரேய மொழியில சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அகமது என்றால் புகழுக்குரியவர், முகமது என்றாலும் புகழுக்குரியவர். இது எப்படி இந்த வேதங்கள்ல இருந்தும் இந்த கருத்தை மெய்ப்பிக்கக்கூடிய அடிப்படை இருப்பதினால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை எல்லா மத வேதங்களையும் உண்டு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இஸ்லாத்துடைய தாரக மந்திரமாக, வணக்கத்துக்குரியவன் ஒரே ஒரு இறைவன், படைத்து காத்து அழித்து பரிபூக்கப்படுத்துகிற இறைவன் ஒருவனே. அவனுக்கு மனைவி இல்லை, மக்கள் இல்லை, பிள்ளை குட்டிகள் இல்லை. அவன் உண்ணாதவன். அவன் மனித சரீரங்களால் ஆக்கப்படாதவன். அவனுக்கு நோய் நொடி இல்லை, துக்கம் இல்லை, கவலை இல்லை. கடவுளுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது. குழந்தை தருகிற ஆற்றல், குழந்தையை தடுத்து நிற்கிற ஆற்றல், இரட்டை குழந்தை தருகிற ஆற்றல், ஒற்றை குழந்தை தருகிற ஆற்றல், மலடாக மலடியாக ஆக்குற ஆற்றல், எல்லா ஆற்றலும் ஒரே இறைவனுக்குத்தான் உண்டு என்று நாங்கள் நம்ப சொல்றோம். அந்த ஒரு இறைவன் இந்த கொள்கையை சொல்வதற்குத்தான் அகிலன் ஆரம்பத்து ஆதாம் ஏவாள் தொடங்கி மனித குல தோக்கத்தில் இருந்து இப்போ ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் லட்சோப லட்ச இறை தூதர்களை மனித குலத்துக்கு வழிகாட்டுவதற்கு அனுப்பியிருக்கிறார். அதில் அனுப்பப்பட்ட கடைசி இறை தூதர் மகாமரசி அகமது சுஸ்ரமா என்று பெயர் சொல்லப்பட்ட முகமது என்ற தூதர் கடைசி தூதர் என்று நாம் சொன்னோம். இவருக்கு பிறகு ஒரு இறை தூதர் வரமாட்டார் என்றால் இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும் என்று அர்த்தம். கடைசி தூதர் எதுக்கு கடைசி தூதர்? இந்த உலக அழிவுக்கான கடைசி தூதர். ஒவ்வொரு தூதராக கடவுள் அனுப்பிக்கிட்டு இருந்தாரு. இனி உலக அழிவு நாள், த டே ஆஃப் டூம், கடைசி இறுதி நாள். மனித குலம் இப்படி வாழாது. ஒரு நாள் இந்த சூரியன், கிழக்கிலிருந்து உதிக்கிற சூரியன் தன்னுடைய ஹீலியத்தையும் ஹைட்ரஜனையும் நூர்த்து விடும்.
மேற்கிலிருந்து சூரியன் உதிக்க வந்தால் மறுமை நாள் நிகழும், ஜீசஸ் திரும்ப வானத்திலிருந்து வருவார், அந்திம கிறிஸ்து கொலை செய்வார், தஜ்ஜால் என்றெல்லாம் பல செய்திகளை இஸ்லாம் நமக்கு முன்னறிப்பாக சொல்லுது. அப்போ இந்த உலக அழிவு நாள் வரைக்கும் வழிகாட்டுவதற்கு ரெண்டு தான். கடைசி தூதர் முகமது நபிகள் நாயகம், அவருக்கு வழங்கப்பட்ட வேதம், அவர் சொன்ன செய்தியைத்தான் எல்லா தீர்க்கதரிசிகள் இந்த உலகத்துல பூமி பந்தில் சொல்லியிருக்கின்றார்கள். கடவுள் ஒருவனே என்பதைத்தான். இதைத்தான் இஸ்லாத்தின் அடிப்படை முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு முன்னுரையாக ஏற்றுக்கொண்டு இந்த கொள்கை சீர்தூக்கி பார்க்குமாறு உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் அழைப்பு கொடுத்து உங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள்ள போயிருந்தோம்.